ஏன்னா கட்டமைப்புள்ள ஒரே கட்சிகள் திராவிட கட்சிகள் தான், அதிமுக திமுக இதுதான். அதுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்கணுங்கிறத எடப்பாடி பழனிசாமியினுடைய வாயிலாக பேச வைக்க போகிறாங்க. அதுதான் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதுக்கு அங்கே இருக்கக்கூடிய ஒரு மீது வழக்குகள்னால வேறு வழி இல்லாமல் அவங்க வந்து இன்னைக்கு அதுக்கு பணிஞ்சு போயிருக்கிறாங்க. அதிமுக நிர்வாகிகள் பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்ட நிர்வாகிகள்லாம் பெரிய அளவில் மன வருத்தத்தில் தான் இருக்கிறாங்க. அவங்க யாருமே இந்த கூட்டணியை ரசிக்கல, விரும்பலை. 2வது எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகளையும் 4 வருஷத்தில் பார்த்தோம். பச்சை துண்டை போட்டுட்டு நான் தான் வந்து விவசாயின்றாரு. இதே விவசாயி தான் நீங்கள் 3 விவசாய வேளாண் சட்டத்துக்கு எதிராக வாக்களிச்சிங்க. இந்த ராஜ்யசபா உறுப்பினர்கள் 11 பேர் அதிமுக உறுப்பினர்கள் ஓட்டு போடலைன்னா 3 வேளாண் சட்டம் வந்திருக்காதே. 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து நூற்றுக்கணக்கான விவசாயிகள் உயிர் போச்சு. எவ்வளோ நாள் போராட்டம்? அதுக்கு நீங்கள் போட்ட ஓட்டு தானா? சிஏக்கு நீங்கள் போட்ட ஓட்டு தானா? ஆர்டிகல் 370க்கு நீங்கள் போட்ட ஓட்டு தானா? டெல்லி சிறப்பு அந்தஸ்துக்கு நீங்கள் போட்ட ஓட்டு தானா? எல்லாம் செஞ்சுட்டு கடைசியில் வந்து கூட்டணி திரும்பத்திற்காக செஞ்சோன்னு ஒத்துக்கிட்டீங்க. சரி, அதுக்கு பிறகு கூட வெளியில் வந்துட்டு உங்களால் பிஜேபி எதிர்த்து அரசியல் பண்ண முடியல. சரி, இப்போ ஆட்சி அதிகாரத்துக்கு நீங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன பண்ண போறீங்க?